திரிபுரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாய்நாதன் தரிசனம். ஓம் சாய்ரா. என் அன்பு குழந்தையே, உங்கள் மனதை மகிழ்விக்கும் ஒரு இனிமையான செய்தியுடன் உங்கள் சாய்நாதர் உங்களிடம் வந்துள்ளேன். இன்று நான் சொல்லும் வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு உங்கள் மனதை அமைதியாகவும் தெளிவாகவும் முதலில் வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். நீங்கள் பலவிதமான சிரமங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்கிறீர்கள் என்பதை நான் அறிந்து கொள்வேன். எல்லோராலும் சோர்வடைந்துள்ளவர்களாகவும் உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாகவும் இருந்தவர்களால் நீங்கள் எவ்வளவு ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அவர்களால் நீங்கள் எவ்வளவு துன்பப்படுகிறீர்கள் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், பாபா, உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் என்னை இப்படி காயப்படுத்துபவர்களை நீங்கள் இன்னும் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அவர்களை தண்டிக்கவில்லை. ஆனால் நான் இப்படி பார்ப்பதில் ஒரு அர்த்தமும் இருக்கிறது. நான் ஏன் பார்த்து கொண்டிருக்கிறேன்? அவர்கள் தங்கள் வேலையை செய்து முன்னேறி வருகிறார்கள். நீங்கள் மட்டுமே உங்கள் வேலையை செய்கிறீர்கள். நீங்கள் நடுவில் நின்று அவர்களால் பல சிரமங்களையும் எதிர்கொள்கிறீர்கள். அவர்கள் உங்கள் மீது வைக்கும் வன்முறையால், பொறாமையால் இருக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள் எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் நீங்கள் சொந்தமாக முன்னேறி வேண்டும் என்ற உங்களுக்கான தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கிறது. அதேபோல் நீங்கள் அவர்களுக்கு எதிராக திரும்பினால் நீங்கள் திரும்பி சென்று அவர்களுடன் வாதிட வேண்டியிருக்கும். எனக்கு புரிகிறது. அவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் உங்கள் வேலையை நீங்கள் அமைதியாக செய்ய வேண்டும் என்று நான் பல முறை உங்களிடம் கூறியுள்ளேன். பாபாவின் செய்தியை தொடர்வதற்கு முன் பலருக்கு பல பிரச்சனைகள் மற்றும் சிரமங்கள் உள்ளன. ஆனால் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீங்கள் சாய்நாதரிடம் பிரார்த்தனை ஒன்று செய்வதன் மட்டுமே உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும். நீங்கள் அவர்களிடம் பல முறை கவனங்கள் செலுத்தாதீர்கள். உங்களுடைய வேலையை மட்டும் சீராக செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். அதில் அவர்கள் பல தடைகளை உருவாக்குவார்கள். அதை நான் அடிக்கடி உன்னிடம் கூறிக்கொண்டே இருக்கிறேன். நீ அப்படி அக்கறை கொள்வதை நிறுத்தினால் உங்களுக்கு தீங்கு விளைவிப்பவர்கள் செய்யும் அதே வேளையில் அவர்கள் வெற்றி பெற்று கொண்டு இருப்பார்கள். நீங்கள் உங்கள் இலக்கை அடைய முடியாது. அங்கேயே நின்று அவர்கள் கேலி கிண்டலுக்கு நடுவில் நின்று அவமானப்படுவது மட்டும்தான் உங்களுக்கு மிச்சமாக இருக்கும். நீங்கள் ஒருபோதும் உங்கள் இலக்கை அடைய மாட்டீர்கள். அதனால் தான் நான் சொல்கிறேன், அவர்களுடைய வார்த்தைகளுக்கோ அல்லது அவர்களுடைய கேலிகளுக்கோ அவர்களுக்கோ ஒருபோதும் நீங்கள் கவனம் செலுத்தாதீர்கள். உங்கள் மனம் விரும்புவதை செய்து முன்னேறுங்கள். யாராவது உங்களை எவ்வளவு தொந்தரவு செய்ய முயற்சித்தாலும் அந்த இலக்கை அடையும் வரை உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருப்பதை நான் அறிவேன். இல்லையெனில் யாராவது உங்களிடம் எவ்வளவு சிரிக்க வைக்கும் விதத்தில் பேசினாலும் அவர்களிடம் நீங்கள் கவனத்தை செலுத்தாதீர்கள். நீங்கள் அவ்வாறு செய்யும்போது அவர்களின் யோசனைகள் அல்லது அவர்கள் செய்யும் கேலித்தனமான நகைச்சுவைகள் நீங்கள் எப்போதும் ஈடு கொடுக்காமல் இருங்கள். அப்போது அவர்கள் அங்கேயே அதை நிறுத்தி விடுவார்கள். அவர்கள் விரும்புவது ஒன்று மட்டும்தான், உன் மனதை ஏதோ ஒரு வகையில் காயப்படுத்தி உன்னுடைய இலக்கை அடைய விடாமல் செய்வார்கள். அவர்கள் என்ன செய்தாலும் அது அவர்களுக்கு உண்டான வெற்றியாகவே இருக்கட்டும். ஆனால் நீ என்ன செய்வது என்று தெரியாமல் தோல்வியடைந்து விடாதே. உனக்கு நீ கடவுளை குறை கூற கொண்டே இருக்கிறாய் என்று நினைக்காதே. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையில் என்ன தடைகளை எதிர்கொண்டாலும் நீங்கள் முன்னேற வேண்டும். நீ கவனமாக இல்லாமல் மற்ற அனைத்தையும் வழிநடத்துவதற்கு இந்த சாயி பொறுப்பு. நீங்கள் என் மீது மிகுந்த அன்பும் நம்பிக்கையும் வைத்திருப்பதை நான் அறிவேன். அந்த நம்பிக்கையை ஒருபோதும் நழுவ விடாதீர்கள். உங்கள் வேலையை சீராக செய்து இந்த சாயி மீது வரம்பற்ற பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் முன்னேற நான் எப்போதும் காத்திருப்பேன். ஏனென்றால் நான் உங்களுக்கு தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் உங்கள் வேலையில் சில விஷயங்கள் என் மீது உங்களுக்கு அவநம்பிக்கையை அதிகரிக்கின்றன. நீங்கள் எதிர்மறை எண்ணங்களை நிறுத்த வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் மனதை அமைதியாக வைத்திருங்கள். இனிமேல் உங்களை காயப்படுத்துபவர்களுக்கும் உங்களை கேலி செல்பவர்களுக்கும் ஞானத்தை கற்க விரும்பினார். இனிமேல் நீங்கள் உங்களுடைய வேலையை சரியாக செய்ய வேண்டும். அவர்களுக்கு ஈடு கொடுத்து அவர்களுக்கு முன்னேற்றம் செய்யும் வகையில் அவர்களுடைய பேச்சை கவனிக்காமல் அமைதியாக இருங்கள். அது மட்டுமே நீங்கள் உங்கள் வெற்றிக்கு வழிவகுப்பதற்கான முதல் வழி.